ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ வந்து நீங்கள் ஐரஸ் லெவல்ஸில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல, ட்ரேட் எடுக்கல. அதுக்கு ரீசன் நான் வந்து வெளியில் போயிட்டேன் பர்சனல் ஒர்க்குனால. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. டைம் வந்து நைட்டு வந்து 10:57 ஆகுது, செப்டம்பர் 28. ஸோ அப்படி இருந்து நான் வந்து லைவாக உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா லைவ் எக்ஸாம்பிள் வந்து சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் வந்து எனக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்குங்கிறது ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஹரிசாண்டல் லைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு மேலே போகிறதுக்கு. ஆனால் மார்க்கெட்டெல்லாம் முடியல. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. ஸோ நீங்கள் எப்போ வந்து என்ட்ரி கொடுத்துருக்கணும்னா கரெக்டாக இந்த ஒரு பேஸ் லைன் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இந்த பேஸ் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனது நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கரெக்டாக இன்னொரு லோ லெவல், அதுவும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது இன்னொரு லோ லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமேட்டு இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ பேட்டர்ன் வந்து பழகுங்கன்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போ தெளிவாக புரியும். ஸோ கண் கூட வந்து நீங்களே பார்க்குறீங்க, கரெக்டாக டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே டபுள் டாப் பேட்டர்ன், அதாவது ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்குது. அப் ட்ரெண்டில் வந்துட்டு ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்கும். ஸோ லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுத்துருந்தா நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ நான் வந்து இந்த லெவல் வரைக்கும் வரும் நான் டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் பிகினருக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனது இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக ட்ரேடை எக்ஸிட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ஹியூமன் சைக்காலஜி தான். ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் வந்துட்டே இருக்குது, ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பேரிஷாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும். ஸோ இதுவே ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸோ கேண்டில் இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருந்தாலும் ஹிட் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடை வந்து லாஸ்ட்லேயே புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்திருப்பீங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் நம்மளோட எமோஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கேண்டிலோட மூவ்மெண்ட் இருக்கும். அதை பார்த்து பயந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட் வந்து எப்போவுமே மேக் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து பேட்டர்ன் ரிலேட்டடாக வந்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிறேன். ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.